என் தங்கமே, இன்று உன் வராகி அம்மா என்னுடைய உடல் எல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான். உன்னுடைய கஷ்டங்களை கண்டு என்னுடைய உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கின்ற இவர்கள் யார் என்று நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். என் வாக்கினை கேட்டாவது இன்று என்னை நீ சாந்தப்படுத்த வேண்டும். எப்படி அம்மாவை சாந்தப்படுத்த முடியும் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, நீ சரியாக இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்தில் கவனமாக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி எனக்கு மனதிற்கு ஆறுதல் கிடைத்துவிடும். நான் இதிலிருந்து நிச்சயமாக இந்த தாயானவளின் உடல் அனலாக எரிவதிலிருந்து தப்பித்து கொள்வேன். அதனால் என் குழந்தையே, இதை நீ இன்றே செய்துவிட வேண்டும். அம்மாவின் உடல் அனலாக எரிவதற்கு காரணம் அம்மாவினுடைய கோபம். இந்த கோபத்து அளவிற்கு எனக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்கிய உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த முக்கியமான நபரை நீ இன்றாவது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விட்டது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது. இது எப்பொழுதும் அம்மா சொல்கின்ற விஷயம்தானே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், உன்னை எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான். இவர்கள் மட்டும் சரியாக இருந்திருந்தால் என் பிள்ளை, என்றோ நீ இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்க மாட்டாய். உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்திருப்பாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களில் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ தப்பித்திருப்பாய். எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வராகி எனக்கு நன்றியும் சொல்லி இருப்பாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மோசமான மனிதர்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நிச்சயமாக நீ படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த தாயானவள் இனி உன்னோடு உடனிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய முடிவிற்கு நீயும் கட்டுப்பட்டு நான் சொல்வது போல முதலில் இந்த மனிதர்களினுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும். அவர்களின் ஆட்டத்தை நீ அடக்கிவிட்டாய் என்றாலே நான் சாந்தமாகி விடுவேன். என் பிள்ளையே, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் அம்மா அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் அல்லவா? அதற்கான சரியான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இத்தனை காலமும் இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டு உன் தாயானவள் நான் பொறுத்து போனதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? முன்பெல்லாம் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை கண்டு இவர்கள் அதை பெரிதாக எதையும் பெரிதுபடுத்தியதில்லை. மிகவும் அதிகமாக எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு செய்யவில்லை. சிறிய சிறிய விஷயங்களாக செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் பெரிய விஷயமாக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். அப்படித்தான் இப்பொழுது இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் நின்று இவர்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யாராக இருக்க முடியும்? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கை வகித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது நீ உணர வேண்டிய தருணமாக மாறிவிட்டது. நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித்தர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா? எங்கும் இருந்து வரவில்லை. உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற விதம் சில நாட்களாகவே
சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. இதை நீ உணர்ந்தாயா? என் பிள்ளை, நீ மிகுதியான கஷ்டத்தில் இருந்த பொழுது இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதமும், இப்பொழுது சிறிதளவு வாழ்க்கையில் கொஞ்சம் தேறத் தொடங்கிவிட்டாய் என்றவுடன் இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தையும் சற்று நீ கவனித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. நீ முன்னேறுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. நீ அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு அத்தனை வேதனையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே அவர்களிடத்தில் கையேந்திதான் நீ நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது. எப்பொழுதும் அவர்களிடத்தில் எதற்காவது நீ போய் நிற்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இந்த எண்ணத்தினால்தான் இந்த அளவிற்கு உன் மீது பொறாமை எண்ணங்கள் அவர்களுக்கு வந்துவிட்டது. என் குழந்தை, ஒரு விஷயம் இந்த அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் இப்பேற்பட்ட மனநிலையில்தான் உன்னோடு பேசுகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களோடு உன் பழக்கத்தை நீ தொடர்ந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இவர்களோடு பேசி அப்படியே உனக்கு இவர்கள் ஒரு உதவியை செய்தாலும் கூட இந்த மனநிலையோடு ஒரு உதவியை செய்கின்ற இவர்களின் உதவியை பெற்று நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? அந்த உதவி உனக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்கப் போவதில்லை. அதனால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கப் போவதில்லை. அப்படியே நடந்தாலும் அது உனக்கு நிலைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. நல்ல மனதோடு செய்கின்றவர்கள் உனக்கு உன்னை சுற்றி இருக்கும் பொழுதே அதுவே உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்காத பொழுது மனமுழுக்க கெட்ட எண்ணங்களோடு திரிகின்ற இவர்கள் செய்கின்ற விஷயம் மட்டும் எப்படி உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் முழுமையான மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் இப்பொழுது உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற இந்த துரோகத்தினால் என் பிள்ளை பெரிதளவும் உன்னுடைய முன்னேற்றம் தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்றது. நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட சரியில்லை என்று சொல்லி உன்னுடைய மனநிலையை பாதித்திருக்கின்றார்கள். உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். நீ என்ன யோசிக்கின்றாய், எதை பற்றி சிந்திக்கின்றாய் என்று கூட அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். என்ன சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய், என்ன சொன்னால் நீ எப்படி செல்வாய் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக அவர்கள் எதிர்கொண்டு உனக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து நீ எங்கு சென்றாலும் அங்கு அந்த பாதையை அடைக்க இவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். ஒரு முறை ஒருவரிடத்தில் இருந்து ஒரு அனுபவத்தை பட்டுவிட்ட பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு நீ செல்லக்கூடாது. மீண்டும் ஒரு அனுபவத்தை தேடி அலையாதே. இதுவரை பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் நாம் அனுபவத்தை வாங்கி கொண்டிருந்தோமானால் உன் வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களும் இத்தோடு உனக்கு தடைப்பட்டு நின்றுவிடும். இந்த நொடி நீ முன்னேறவில்லை என்றால் இனி வருகின்ற காலம் எல்லாம் அவர்களுக்கான காலமாக மாறிவிடும். இப்பொழுதும் உன்னை நீ திருத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் இனி எப்பொழுதும் உன்னால் தலை தூக்கிவிட முடியாது. என் பிள்ளை, நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ என்னை சாந்தப்படுத்த செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நீ ஒரு அடி பின்வாங்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஆடம்பரமாக எதையும் செய்யாமல் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் உன்னுடைய கருத்தில் கொண்டு உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக்கொள். இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு யார் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என்றென்றும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே.
இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனையையும் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.